படத்தினுடைய விழாக்கு வரி தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது, நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதனில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாத்துறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னன்னா, அப்போதான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று அவரும் சிரிச்சிட்டு, சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னுவார். நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னுவார். டேய் ஒரு பாபி தாண்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு, அதே அக்கறை இப்போ பண்ற STR 49லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்னைக்கு கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யன் தேட்டரை புக் பண்ணால் நீ 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா. ஸோ ஆர்யா தான் எனக்கு தெரியும், ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்க, அவர் கிஷோர் வாங்க வாங்க, இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவரை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு. நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னு. வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது, இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு A4 ஷீட் வேணுமா சின்னதா வேணுமா, இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இதுக்கு எண்டே கிடையாது. நான் சொல்லுவேன், சார் நீங்க எதனா ஒரு பேப்பர் கொடுங்க, நாங்கள் எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார்.